வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் Tkhealthtips மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நார்மலாக வந்துட்டு எல்லாருமே வெங்காயத்தை உளிச்சுட்டு அந்த வெங்காயத்தை தான் நான் சமையலுக்கு சாம்பார் வைக்கிறதாகட்டும் அல்லது எல்லா விதமான சமையலுக்கும் அந்த வெங்காயத்தை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். குறித்த அந்த வெங்காயத்தோலை நம்ம டஸ்ட்பினில் தான் போட்டுடுறோம். ஸோ நாம் வேண்டாம் என்று சொல்லி வெளியில் வீசக்கூடிய இந்த வெங்காயத்தோலில் இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்தீங்கன்னா மலைத்து போய் விடுவீர்கள். ஸோ அந்த அளவுக்கு இதில் ஒரு நல்ல சத்துக்கள் அடங்கி இருக்கிறது. ஸோ இந்த வெங்காயத்தோலால் செய்த ஒரு டீயை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீயை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நிறைய நன்மைகள் இருக்கும். இதில் விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா ACE இருக்குது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ஃப்ளாவினாய்ட்ஸ் இருக்குது மற்றும் குவார்சிட்டின் என்று சொல்லக்கூடிய காம்பவுண்ட் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு குறைத்துரும். இது ரெகுலராக இந்த டீயை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு அதை குறைத்து ஹார்ட்டை ஒரு நல்ல, அதாவது ரொம்ப ஆரோக்கியமான இதயத்தை வைத்துக் கொள்வதற்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அதே போல கொலஸ்ட்ராலை குறைக்கும். உங்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ரால் வருவதற்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நிறைய அந்த ஃப்ரீ ரேடிக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த கேன்சர் செல்ஸை வளருவதையும் கட்டுப்படுத்துன்னு பல ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்குது. மசில் கிராம்ப்ஸ், இந்த சுளுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுவீங்க இல்லைங்களா, எல்லா இடத்துலையும் நம்ம கையில் காலில் இந்த கெண்டைக்கால் வலி இருக்கும். எல்லாத்துக்குமே கெண்டைக்காலில் சுளுக்கு பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி கிராம்ப்ஸ்க்கெல்லாம் தசைப்பிடிப்புகளுக்கும் சரி இந்த ஆனியன் தோல் டீ அதாவது ஆனியன் ஸ்கின் டீ ரொம்ப உதவியாக இருக்கும். இதையும் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னங்கன்னா, இது கரெக்டாக நீங்கள் ஒரு வாரம் இந்த டீயை நைட்டில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, யாரெல்லாம் தூக்க வரலின்னு சொல்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஒரு சவுண்ட் ஸ்லீப்பை, அருமையான தூக்கத்தை அடைவீர்கள் அப்படிங்கிறது உறுதி. ஏன்னா நான் தூக்கத்தை பற்றி நிறைய வீடியோஸ் என்னுடைய சொல்லியிருக்கிறேன். தூக்கம் இல்லாதவங்களுக்கு எந்த விதமான அதாவது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வரும், அவங்களுக்கு எப்பேற்பட்ட உடல் உபாதைகள் ஏற்படும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, என்னுடைய சேனலில் இருக்குது, வேணா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ தூக்கமின்மையால் நிறைய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த நல்ல தூக்கத்தை கொடுப்பதற்கு அதாவது நாம் வேண்டாம் என்று சொல்லி டஸ்ட்பினில் தூக்கி எறியக்கூடிய இந்த வெங்காயத்தோல் மிக மிக உதவியாக இருக்கும். ஸோ இந்த டீ இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு தேவையானது ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு வெறும் அது தூக்கி எறியக்கூடிய அந்த ஒரு வெங்காயத்தோல் தான். ஸோ இது கழுவி, அதாவது நம்ம உரித்த வெங்காயத்தை எடுத்துட்டு இதை கழுவி நல்லா கழுவிக்கிங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெங்காயத்தோலை வச்சிருக்கணும் இதில். ஸோ இந்த வெங்காயத்தோலை என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த வெங்காயத்தோலில் தண்ணியை பாயில் பண்ணி அதில் ஊற்றணும். ஸோ அடுத்தது நீங்கள் தண்ணியை நல்லா பாயில் பண்ணிடுங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த வெங்காயத்தோலை போட்டுட்டு நீங்கள் தண்ணியில் அதாவது சூடு பண்ணக்கூடாது, அதை கொதிக்க வைக்கக்கூடாது. பாயில் பண்ண ஒரு வாட்டர் எடுத்துக்கணும். நல்லா பாயில் பண்ண வாட்டரை எடுத்து இந்த மாதிரி ஒரு செராமிக் பாட்டு இல்லாட்டி கிளாஸ் ஜாரு ஏதாவது இருந்துச்சுன்னா கிளாஸ் ஜார் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லாட்டி இந்த செராமிக் பாட்டில் போயிருந்தாலும் இந்த நல்ல கழுவிய வெங்காயத்தோலை எடுத்து நல்லா பாயில் பண்ணி, தண்ணியை பாயில் பண்ணி இதில் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் விட்டுறணும். அதாவது இப்போ நம்ம இந்த ஆனியனை அந்த பாயில்டு வாட்டரில் ஊற வச்சுருக்கிறோம். ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கிறோம். 20 to 25 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஆயிரும். நீங்கள் உங்களுக்கு இந்த இதை ஆனோடனே நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிங்க, ஃபில்டர் பண்ணிக்கிங்க. ஃபில்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டீ கலர்லேயே இருந்துடும். ஏன்னா அந்த ஆனியனுடைய சோக்கானது அந்த ஸ்கின்னுடைய கலர் வந்துடும். இதை நார்மலாக நீங்கள் இப்படியே குடிக்கிறதும் நல்லது. அதாவது நீங்கள் எந்த விதமான அடிஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஆனியன் டீயை குடிச்சிங்கன்னா அந்த ஒரு நல்ல ஆனியன் ஃப்ளேவரோடு இருக்கும். அப்படி இல்லை, எனக்கு அந்த ஆனியன் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சமான ஹனி, தேன் சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ இது உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் அப்படியே குடிச்சிட்டு வந்தீங்கன்னாலும் அதனுடைய எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை எனக்கு இந்த மாதிரி அந்த ஆனியன் ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க இதில் ஒரு அரை ஸ்பூனோ அல்லது ஒரு ஸ்பூன் டீயை ஹனி ஒரு ஸ்பூன் ஹனியை இதில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஹனி சேரும்போது அதனுடைய டேஸ்ட்டே ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டீ இது.
இது வந்து நார்மலாக நீங்கள் ரெகுலராகவே குடிச்சிட்டு வரலாம். இது வந்து காலையில் இப்போ நீங்கள் டீ குடிக்கிறீங்க, காஃபி குடிக்கிறீங்க அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சேவிங். அதாவது எந்த பொருளையுமே வந்து சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த பொருளையுமே தூக்கி எறியாமல் அதனுடைய நியூட்ரியன்ஸ் வேல்யூ வந்துட்டு நம்ம சாதாரண ஒரு வெங்காயத்தை விட, ஆனியனை விட இந்த தோலில் அதிகமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். குறிப்பாக வந்து நைட்டில், இப்போ இது வந்து நைட் டைம், அதனால ஸோ நைட் டைமில் நீங்கள் ரெகுலராக ஒரு 1 வீக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த டீயை குடிச்சிங்கன்னா ஒரு சவுண்ட் ஸ்லீப் வந்துட்டு கேரண்டீட். ஸோ குட் நைட். ஸோ என்ஜாய் த டீ. இதை பாருங்கள், இதை பார்த்துட்டு கண்டிப்பாக இதை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் தூக்கம் எப்படி இருந்துச்சு, அதே போல் மற்ற பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வந்து இது தூக்கம் வராத நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து தயவு செய்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திப்பது உங்கள் TK. குட் நைட்.